जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो पलसारभक्षितम् उमासुतं சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பிறக்கின்ற பிரபவ வருஷம், தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் எப்படி இருக்குது, 12 ராசி பரியந்தம், மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, 12 ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ளஸ் மைனஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வரும், என்ன அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து சில பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசியானது இப்போது சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ மேஷராசி தான் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறது. மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் ஆனி மாதத்தில் பிறந்தோம். இந்த சூரியன் எந்த ஸ்தானத்தில் உங்கள் ஜாதகப்படி இருக்கோ அதுதான் உங்களுடைய தமிழ் மாதம். உதாரணத்திற்கு சூரியன் கன்னியா ராசியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புரட்டாசி மாதம். இப்போ சூரியன் கடகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் 12 ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் இந்த மாதம் வரக்கூடிய இது இப்போ மீனராசியிலேருந்து மேஷ ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய, அதாவது அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இப்போ அந்த சூரிய பகவான் அந்த ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது எப்படி இருக்கும், 12 ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரகங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இருக்கும், சூரியன் முதல், அது சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் நீங்கள் நவகிரகத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சித்திரை மாதத்தில் செல்ல வேண்டிய முக்கிய ஆலயங்கள் மற்றும் பரிகாரங்கள் என்னென்ன செஞ்சுக்கணும், என்ன ஏது எல்லாமே விலாவரியாக விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களே, கடகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு, பூசம் கடகராசி, புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. மனசு கலங்கினாலும் விதி பார்த்தீங்கன்னா உன்னை உயர்த்தும். உன்னுடைய விதி ஒன்று உயர்த்தும். சொல்லுவாங்க இல்லையா, விதியை மதியால் வெல்றது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த விதி ஒன்று உயர்த்தும். உன் மனசு நீ கலங்கி நிற்கிற, அது எனக்கு தெரியுது. உன் மனசு நீ கலங்கி நிற்கிற, உன் மனசில் எவ்வளோ வேதனைகள் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. நீ படுற வேதனைகள் எனக்கு படுறது, நீ படுற பாடு எனக்கு புரியுது. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, ஏண்டா நான் எனக்கு இந்த மாதிரி இருக்குங்கிற அளவுக்கு உன் மனசு வேதனை படுற. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு உன் கூட இருக்கிறவங்களே உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் உன் மனைவியே உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, உன் கூட வேலை செய்கிறவங்களே உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, உன்னை விரோதியாக பார்க்குற மாதிரி சில நேரத்தில் பார்க்குறாங்களே. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. காரியமாகிற வரைக்கும் கடகராசிக்காரர்கள் தேவை. காரியம் முடிந்தவுடன் கடகராசிக்காரர்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுதானே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உண்டு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்டு தான், வேறு வழி இல்லை. பாவம் இவங்களும் எல்லா விஷயத்திலும் எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறாங்க தான், பண்ணுறாங்க தான். ஆனாலும் அந்த மாதிரி இருக்குது. சந்திரன் ஆட்சி என்பதால் மன அழுத்தம் ஏறக்குறைய இருக்கும். ஆனால் அதே அதிர்ஷ்டம் உன்னை கைவிடாது. எதையும் உணர்ச்சியால் அல்ல, புத்தியால் முடிவெடுத்தால் வெற்றி நிச்சயம். பழைய பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும். பழைய பிரச்சனைகள்லாம் மெதுவாக சரியாகும். புத்தியால் முடிவெடுத்தால் வெற்றி நிச்சயம். உன் புத்தியை கேட்டு நீ எதுவாக இருந்தாலும் செய், அப்போ உனக்கு வெற்றி நிச்சயம். ஸோ உன்னை கைவிடாது. காதலில் அதிக உணர்ச்சி பிரச்சனைகள் உருவாக்கும். சிறிய விஷயத்தையும் பெரியதாக்காதீர்கள். திருமணம் தாமதமாக இருந்தவர்களுக்கு நல்ல மேட்ச் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தம்பதியரிடையே ஈகோ குறைந்தால் அமைதி வரும். ஸோ அது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் மிக்ஸ்டு சுச்சுவேஷனாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். சில நேரங்களில் அப்படியே கொஞ்சம் அமைதியாக போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ சின்ன டென்ஷன்லாம் இருக்க தான் இருக்கும். தாயார் உடல் நலத்தில் கவனம் தேவை. வீடு வாகனம் தொடர்பில் முடிவுகள் கொஞ்சம் சாத்தியமாக எடுக்கணும். வீடு வாகனம், சொந்த வீடு வாங்க போகிறீங்க, சொந்த வாகனம் வாங்க போகிறீங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து முடிவெடுத்து பண்ணுறது நல்லது. வேலையில் மாற்றம் யோசனை வரும். வேலை மாறலாம், மாறியே ஆகணும். வெளிநாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் இருக்கிறவங்கிறது அங்கே போகணும், வெளிநாட்டில் ப்ரமோஷனு இல்லை இடம் மாறலாம். வேலை மாற்றம் யோசனை வரும். ஜாப் ஷிஃப்ட் அல்லது ப்ரமோஷன் சான்ஸ் உள்ளது. பிஸ்னஸ் குரோத் நல்லாயிருக்கும். பொறுமை ரொம்ப அவசியம். நீண்ட நாள் முயற்சிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
மன அழுத்தம், தூக்கமின்மை, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். யோகா, தியானம் செய்வது நல்லது. கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் நீளும். கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு தான் போகும். விவாகரத்து விஷயத்தில் ஃபேமிலி எல்டர்ஸ் இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க மூலம் காம்ப்ரமைஸ் சான்ஸ் அதிகம். அவசர முடிவுகளை தவிர்க்கும். உடனே முடிவு எடுக்கிறது, உடனே சில விஷயங்கள் பொறுமையாக இருந்து சாதிங்க, அப்போ தான் நல்லது. சில விஷயங்கள்லாம் பொறுமையாக இருக்கும். வருமானம் ஸ்டடியாக இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடுகள் செலவுகள் அதிகரிக்கும். சேவிங்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் லாபம் சாத்தியம். திங்கக்கிழமை அன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போகிறது ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போங்க. அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. நான் சொல்கிறது ஒரு காரணமாக தான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். என்ன சமயம் திங்கக்கிழமை ஆமாம், திங்கக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. ஒரு காரணமாக தான் சித்திரை மாதத்தில் இந்த விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். திங்கக்கிழமையில் காலையிலையோ சாயங்காலத்திலேயோ எந்த கோவில் பக்கத்தில் இருக்கோ, கோவில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று அந்த அம்மனுக்கு பசும்பால் அபிஷேகம் பண்ணணும் சுவாமி அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த அம்பாளுக்கு ஒரு பசும்பால் அபிஷேகம் பண்ணி, முடிஞ்சால் வஸ்திரம் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ஒரு தேங்காய் வெத்தலை பார்க்கப்பட ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு நெய் விளக்கு, நல்ல பசு நெய் விளக்கு, அது நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரும். ஏற்கனவே நிறைய அடிபட்டுட்டீங்க தானே, தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ அடுத்து வருது, என்ன வருது? ஜூன் மாதத்தில் இப்போ இந்த சித்திரை மாதம் பிறந்தோடனே அடுத்து என்ன வருது? ஜென்ம குரு வருது. குரு உச்சமாறார் அந்த ஸ்தானத்தில். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 80-90% நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணுமே. நீங்கள் பிறந்த ஜாதகம் குருஸ்தானம் நல்லா இருக்கணும், யோகமாக இருக்கணும், மற்ற ஸ்தானங்கள்லாம் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அமோக பலன்கள் இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்படியே நமக்கு வச்சு செய்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா நமக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஏன் நமக்கு திரும்ப இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்துன்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. தெளிவாக கடகராசியை பற்றி மேற்கொண்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. சுபம். வாழ்க வளமுடன்.